முக்கிய செய்திகள். டெல்லி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தல். இக்கட்டான சூழலில் மோடி பூட்டான் சென்றது ஏன் என காங்கிரஸ் கேள்வி. பீகாரில் ஆட்சியை தக்க வைக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்தியா கூட்டணி 95 தொகுதிகளில் வெல்லும் என கருத்து கணிப்பில் தகவல். எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவத்தை எப்படி நிரப்புவது என்றே தெரியவில்லை. வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்கள் நீக்கப்பட்டு விடுமோ என மக்கள் அச்சம். பாகிஸ்தானில் முக்கிய அதிகாரங்கள் அனைத்தும் ராணுவத்திடம் சென்றது. அதிபர், பிரதமர் பதவிகள் பொம்மை பதவியாக்கப்பட்டதால் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல். வணக்கம். வணக்கம். டெல்லியில் கார் குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதவி விலக திரிணாமுல் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தலைநகரில் நேற்று முன்தின மாலை 6:52 மணிக்கு வெள்ளை நிற ஹுண்டாய் i20 கார் ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதில் அங்கிருந்த கார்கள், ரிக்ஷாக்கள், ஆட்டோக்கள் உள்ளிட்ட 10 வாகனங்கள் தீப்பற்றி எரிந்தன. இந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கார் வெடி விபத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் உமர் முகமது நபி காஷ்மீரின் புல்வாமாவில் ஃபலா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணியாற்றியுள்ளார். 2900 கிலோ வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்ததாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா காவல்துறையினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட மருத்துவர்கள் அதில் அகமது ராதர், முஜமில் ஷகீர், பெண் மருத்துவர் டாக்டர் ஷாகின் ஷாகித் ஆகியோரின் நெருங்கிய கூட்டாளியான உமர் முகமது அவர்கள் கைது செய்யப்பட்டதை அறிந்ததும் குண்டுவெடிப்பை நடத்தியதாக கூறப்படுகிறது. உமர் முகமதுவின் இல்லத்திற்கு சென்ற விசாரணை அதிகாரிகள் தாய் தந்தையிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் அவர்களிடம் DNA மாதிரிகளை எடுத்துச் சென்றுள்ளனர். लास्ट फ्राइडे को हमने बात की, उसके बाद कोई बात नहीं हुई. बस लास्ट फ्राइडे को हमने उमर के साथ बात की. मैं क्या कह सकती हूँ, मुझे तो नहीं लगता, क्योंकि जिस टाइप का वो इंसान था मुझे हैरत हो रही है. मुझे हैरत हो रही है कि वो ऐसा भी कुछ कर सकता है. ஜெய்ஷ்-இ முகமது இயக்கத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் மற்றொரு நபரான டாக்டர் ஷாகினை கைது செய்துள்ள போலீசார் கான்பூர் மருத்துவமனையில் அவருக்கு உள்ள தொடர்பு குறித்தும் விசாரணை நடத்தினர். லக்னோவில் கனதாரி பஜாரில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றும் போலீசார் சோதனை நடத்தினர். அவரது இளைய சகோதரர் டாக்டர் பர்வேஸ் அன்சாரி கைது செய்யப்பட்டார். காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் மருத்துவர் ஒருவரது பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்து AK-47 ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்டதை அடுத்து அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் உள்ள மருத்துவர்களை கண்காணிக்குமாறும் அவர்களின் பாதுகாப்பு பெட்டகங்கள், அலமாரிகளை சோதனையிட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லி வெடிகுண்டு தாக்குதலை அடுத்து தலைநகர் மட்டுமல்லாது மும்பை, லக்னோ, கொல்கத்தா, அகமதாபாத் உள்பட நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு வாகன தணிக்கை செய்யப்படுகிறது. இந்நிலையில் டெல்லி கார் குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதவி விலக திரிணாமுல் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிப்பதை விட்டுவிட்டு பிரதமர் திரு மோடி பூட்டான் சென்றது ஏன் என்று விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் நடந்தது தீவிரவாத தாக்குதலா என்பதை கூட அரசால் தீர்மானிக்க முடியவில்லை என்று விமர்சித்துள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருமதி சுப்ரியா ஸ்ரீநேட், நாடு இக்கட்டான சூழலில் உள்ளபோது பிரதமர் பூட்டான் சென்றது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நாடு பாதுகாப்பான கைகளில் இல்லை என்றும் திரு சுப்ரியா சாடியிருக்கிறார். பீகாரில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த மாநிலத்தில் 243 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெற்றது. 6ஆம் தேதி 121 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 65% வாக்குகள் பதிவாகின. 122 தொகுதிகளுக்கு நேற்று நடைபெற்ற 2ஆம் கட்ட தேர்தலில் 67% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் கட்சிகளின் மகா கூட்டணிக்கும் இடையே பலத்த போட்டி நிலவியது. 2 கட்ட தேர்தல் முடிந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தொலைக்காட்சிகள் நேற்றிரவு வெளியிட்டன. JVC கருத்து கணிப்பின்படி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 135 முதல் 150 தொகுதிகள் கிடைக்கும் என தெரியவந்துள்ளது. மகா கூட்டணிக்கு 88 முதல் 103 தொகுதிகள் வரை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி உள்பட மற்ற கட்சிகளுக்கு 6 இடங்கள் வரை கிடைக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. பீப்பிள்ஸ் இன்சைட் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 133 முதல் 148 தொகுதிகள் கிடைக்கும் என்றும்,
மகா கூட்டணிக்கு 87 முதல் 102 தொகுதிகள் கிடைக்கும் என தெரிவித்துள்ளது. மேட்ரிஸ் கணிப்பில் என்டிஏவுக்கு 147 முதல் 167 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. மகா கூட்டணிக்கு 70 முதல் 90 தொகுதிகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 145 முதல் 160 இடங்களும், மகா கூட்டணிக்கு 73 முதல் 91 இடங்கள் கிடைக்கும் என டைனிக் பாஸ்கர் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. பீப்பிள்ஸ் பல்ஸ், பீப்பிள்ஸ் இன்சைட், சாணக்கியா உள்ளிட்டவையும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்துள்ளன. ஜர்னோ மிரர் என்ற செய்தி நிறுவனம் மட்டும் மகா கூட்டணி 130 முதல் 140 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கணித்துள்ளது. அதே சமயம் இந்த தேர்தலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜன் சுராஜ் கட்சிக்கு ஒற்றை இலக்கத்திலேயே இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்புகள் கூறியுள்ளன. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் போது வழங்கப்படும் படிவத்தில் ஏதேனும் தவறு செய்தால் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்படுமா என்ற அச்சம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருவதை அடுத்து பணியாளர்கள் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை வழங்கி வருகின்றனர். படிவத்தை நிரப்புவது மிகவும் சிரமமாக உள்ளதாக தெரிவித்துள்ள மக்கள், அலுவலர்களும் உதவ மறுப்பதால் மன உளைச்சலுக்கு ஆளாவதாக கூறினர். எல்லா மக்கள் இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி ஏதாவது தவறாச்சு அப்படின்னு சொன்னால் ஓட்டு சாப்பிட்டாலும் உங்கள் பேர் நீக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாத மக்கள்கிட்ட அந்த ஃபார்மை கொடுத்து ஃபுல் பண்ணணும்னு சொன்னால் எப்படி ஃபுல் பண்ணுவாங்க? இதெல்லாம் ரொம்ப மக்களை ரொம்ப வஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல் பண்ணி கொடுங்கள் என்று எங்களிடம் ஃபாரம் கொடுத்தவர்களிடம் சொன்னால் எங்களுக்கு கொடுப்பதற்கு மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எங்களால் நிரப்பி கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். இது குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த திட்டத்தை நிச்சயமாக எதிர்க்கிறோம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடபாதி மங்கலத்தில் விவசாயிகள் காலையிலேயே வயல்களுக்கு சென்று விடுவதால் அலுவலர்கள் விண்ணப்ப படிவங்களை வீடுகளில் வீசி சென்று விடுகின்றனர். இதனால் எப்படி படிவத்தை நிரப்புவது என்றே தெரியவில்லை என விவசாயிகள் குமுறுகின்றனர். விண்ணப்ப படிவத்தில் வாக்காளர்கள் பெயர்கள் மாறி மாறி இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். கொடுக்குறாங்கனாக்கா நாங்கள் எங்கே போய் பிழப்ப பண்ணுறது? எனக்கு கண்ணும் தெரியல, நடக்கையும் தெரியல, எங்கெங்கே போய் பண்ணுறது? இடுப்பும் அடிபட்டுக்கு கீழே விழுந்துட்டேன். யாருக்கிட்ட போய் இப்போ நம்ம புல்லாப்பு பண்ணிக்கிட்டு வர்றது? ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே விவசாயிகள் தான், யாரும் படிக்காதவங்க தான். முன்னாடி இருந்த ஓட்டு ஒரு கார்டை கொடுத்து போட சொன்னது மாரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ என்னுடைய பேருக்கு நேரம் எங்கள் அப்பா பேர் வந்திருக்கு, தகப்பனார் பேருக்கு நேரம் என் பேர் வந்திருக்கு. இது எப்படி நாளைக்கு ஓட்டு போட போனால் கள்ள ஓட்டுமாங்க? இதில் தவறான இது வந்திருக்கு. நாளைக்கு எப்படி ஓட்டு போடுறது? ஆனால் இந்த இது சரியில்லை. இத்தகைய குளறுபடிகளால் தேர்தலின் போது தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்ற முடியுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் கிராம மக்கள் கூறினர். தேர்தல் ஆணையம் திட்டமிட்டே தங்களது கடமைகளை செய்ய விடாமல் தடுப்பது போல் உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனிடையே ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த தேர்தல் ஆணையத்தின் SIR விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தில் முதியவர் ஒருவர் தனது எதிர்ப்பை பதிவு செய்ததால் அதிகாரிகள் கையெழுத்து பேனரை எடுத்துச் சென்றனர். பாகிஸ்தானில் அணு ஆயுதம் முதல் நீதித்துறை வரை முக்கிய அதிகாரங்கள் அனைத்தையும் ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு வழங்கும் 27வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வெற்றிகரமாக நிறைவேறியுள்ளது. அண்டை நாடான பாகிஸ்தானில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பதவி வகித்தாலும் ஆட்சியின் கட்டுப்பாடு பெரும்பாலும் ராணுவத்திடமே இருக்கும். கட்டுப்பாடு கைமீறுகிறது என தெரிந்தால் இரவோடு இரவாக ஆட்சியை கவிழ்த்துவிட்டு ராணுவ ஆட்சியை அமல்படுத்தி விடுவர். கடந்த 1958ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவ தளபதியாக இருந்த அய்யூப் கான் முதல் முறையாக ராணுவ ஆட்சியை அறிவித்தார். அவருக்கு பின் ராணுவ தளபதிகளாக இருந்த ஜியா உல் ஹக் 1977லும், பர்வேஸ் முஷரப் 1999லும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கலைத்துவிட்டு நேரடி ராணுவ ஆட்சியை அறிவித்தனர். இந்த ராணுவ ஆட்சிகள் பல ஆண்டுகள் நீடித்தன. பொருளாதார வளர்ச்சியில் பாகிஸ்தான் பின்தங்கியதற்கு இந்த ராணுவ ஆட்சிகளே காரணம் என்றும் கூறப்படுகிறது. தற்போது பாகிஸ்தானில் ராணுவ தளபதியாக அசீம் முனீர் உள்ளார். பிரதமராக ஷெபாஸ் ஷெரீப் பதவி வகிக்கிறார். அசீம் முனீரின் பதவிக்காலம் வரும் 28ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. தற்போது அவர் ஃபீல்ட் மார்ஷல் என்ற அந்தஸ்தில் உள்ளார். அந்த வகை உயர் பிரிவுக்கு பதவி நீட்டிப்பு செய்ய பாகிஸ்தான் அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லை.
இதற்கு முட்டுக்கட்டையாக அரசியலமைப்பு சட்டத்தின் 243வது பிரிவு இருந்தது. அதில் திருத்தம் செய்யும் 27வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை ஷபாஸ் ஷெரீப் அரசு பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அறிமுகப்படுத்தியது. அதாவது தேசிய சபையில் ஏற்கனவே நிறைவேறிய இந்த மசோதா செனட் எனப்படும் மேலவையிலும் நேற்று வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து அங்கு நிழல் ஆட்சி நடத்தி வந்த ராணுவம் தற்போதைய திருத்தம் மூலம் சட்டப்பூர்வமான ஆட்சியாளராக மாறுகிறது. ராணுவம், கடற்படை, விமானப்படை என முப்படைகளுக்கான அதிகாரமும் அசீம் முனீருக்கு செல்லும். இதுவரை முப்படைகளுக்கான அதிகாரம் அதிபர் மற்றும் அமைச்சரவை கட்டுப்பாட்டில் இருந்தது. அணு ஆயுத கட்டுப்பாடும் பாகிஸ்தான் நீதித்துறையும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் வழக்குகளில் விரும்பிய தீர்ப்புகளை பெறும் நிலையும் ஏற்படும். ராணுவம், நீதித்துறை, அணு ஆயுத கட்டுப்பாடு, அமைச்சரவை அனைத்தும் 27வது சட்ட திருத்தத்தின் மூலம் ஒரே நபரின் கையில் வரவுள்ளதால் சட்டப்பூர்வ ராணுவ ஆட்சியை அசீம் முனீர் சாத்தியமாக்கியுள்ளார். பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பின் அதிகாரம் அசீம் முனீரின் கையில் இருக்கும். அதிபர் அசீஃப் அலி ஜர்தாரியின் பதவியும் வெறும் அலங்கார பதவியாகவே இருக்கும். அமைதியான ராணுவ புரட்சி என்று கூறப்படும் இதன் மூலம் பாகிஸ்தானில் ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் நியாயமானதாகவும் வித்தியாசமானதாகவும் இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பல்வேறு நாடுகள் மீதான வரி விதிப்பில் அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்த அவர் பரஸ்பர வரி என்ற பெயரில் இந்தியா மீது 25% வரியை விதித்தார். மேலும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் போரை ஊக்குவிப்பதாக கூறி 25% அபராத வரியையும் ட்ரம்ப் அறிவித்தார். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்தியா, அமெரிக்கா இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தம் போடுவது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக செர்ஜியோ கோர் பொறுப்பேற்கும் விழா ட்ரம்ப் முன்னிலையில் வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறினார். பேரம் பேசுவதில் வல்லவர்களான இந்தியர்களுடன் செய்யப்படும் ஒப்பந்தம் வித்தியாசமானதாகவும் நியாயமானதாகவும் இருக்கும் என்றார் அவர். இதனிடையே அமெரிக்க அரசின் நிர்வாக செலவினங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் மசோதா அமெரிக்க செனட்டில் நிறைவேற்றப்பட்டது. ஆண்டுதோறும் அங்கு அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கும் நிதியாண்டில் அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் உள்ளிட்ட செலவினங்களுக்கான நிதி மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவது கட்டாயமாகும். ஆனால் முன்னாள் அதிபர் ஒபாமா கொண்டு வந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கான மானியங்களை நீட்டிக்க ட்ரம்ப் மறுத்ததால் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி மசோதா நிறைவேற ஆதரவு வழங்க மறுத்து வந்தது. இதனால் பெரும்பான்மை பெற தேவையான வாக்குகள் கிடைக்காமல் இழுபறி நீடித்து வந்தது. இந்நிலையில் ட்ரம்ப் மேற்கொண்ட சமரச முயற்சியை தொடர்ந்து சுயேட்சைகள் மற்றும் ஜனநாயக கட்சி எம்பிக்கள் 4 பேர் ஆதரவுடன் நிதி மசோதா செனட்டில் நிறைவேறியது. இதையடுத்து பிரதிநிதிகள் சபைக்கு மசோதா அனுப்பப்படும். அங்கு ட்ரம்பின் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ளதால் மசோதா எளிதாக நிறைவேறிவிடும் என்பதால் அமெரிக்க வரலாற்றின் நீண்டகால நிதி முடக்கம் ஓரிரு நாட்களில் முடிவுக்கு வருகிறது. ககன்யான் திட்டத்தின் முக்கிய பரிசோதனையாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ பாராசூட் சோதனையை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் இந்த திட்டத்தின் முதல் படியாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் உள்ள மையத்திலிருந்து ஒருங்கிணைந்த பிரதான பாராசூட்டை இஸ்ரோ நேற்று அனுப்பியது. இது ககன்யான் திட்டத்தின் போது விண்வெளி வீரர்களை பாதுகாப்பாக திரும்ப பூமிக்கு அழைத்து வரும் பாராசூட் ஆகும். இந்திய விமானப்படையின் IL-76 விமானத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்ட இந்த பாராசூட் பயிற்சி முழுமையாக வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ககன்யான் திட்டத்தில் மொத்தம் 4 வகையான 10 பாராசூட்கள் உள்ள நிலையில் வேக குறைப்பு அமைப்பின் செயல் விளக்கத்திற்காக இந்த சோதனை நடத்தப்பட்டதாக இஸ்ரோ கூறியுள்ளது. பரிசோதனையின் முடிவு உற்சாகத்தை தந்திருப்பதாகவும் இஸ்ரோ கூறியுள்ளது. நாகப்பட்டினம் அருகே அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலுக்கு தரிசனம் செய்ய சென்ற பக்தர்களிடம் அந்த ஆலயத்தின் அர்ச்சகர் பாஜகவுக்கு ஆதரவு திரட்டியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரசித்தி பெற்ற சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்திற்கு சென்ற பெங்களூரு பக்தர்களிடம் ஆலய வரலாற்றை விளக்கிய அவர், அம்மனின் கையில் தாமரை பூ இருப்பது போல உங்கள் அனைவரின் உள்ளத்திலும் தாமரை மலர வேண்டும் என்றும் பாஜகவுக்கு பிரச்சாரம் செய்வது இணையத்தில் வைரலாகியுள்ளது.
நமது பாரத தேசத்துல 5 இடங்கள் அம்மா கையில தாமரையோடய இருக்கா, எல்லார் உள்ளத்திலையும் தாமரை மலர வேண்டும். சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும். கோவில்ல சுவாமியை நம்ம திரும்ப போய் ஒரு கேத்திராடனம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு சிக்கலை சுவாமி நிவர்த்தி பண்ணணும். அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிக்கல் சிங்காரவேலர் கோயிலில் பாஜகவுக்கு ஆதரவாக ஆலய குருக்கள் பிரச்சாரம் செய்த வீடியோ இணையத்தில் பகிரப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அருகே உள்ள கோவளம் கடற்கரைக்கு 5வது ஆண்டாக நீலக்கொடி சான்றிதழ் கிடைத்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் தூய்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுகாதாரம், பார்வையாளர் பாதுகாப்பு, சிறப்பு வசதிகள் அடிப்படையில் குறிப்பிட்ட சில கடற்கரைகள் தேர்வு செய்யப்படுகின்றன. இவற்றை சர்வதேச அளவில் அங்கீகரிக்கும் வகையில் நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச அமைப்பு வாயிலாக ஆண்டுதோறும் பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பின் இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இதற்காக சம்பந்தப்பட்ட கடற்கரையின் நிலை குறித்து ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்கப்படும். அந்த வகையில் தமிழகத்தில் கோவளம் கடற்கரைக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதையடுத்து அந்த கடற்கரையை அடிப்படையாக வைத்து பல்வேறு சுற்றுச்சூழல் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. அடுத்தடுத்த ஆண்டுகள் கோவளம் கடற்கரைக்கு இந்த சான்றிதழ் தொடர்ந்து கிடைத்து வந்தது. இந்நிலையில் 5வது ஆண்டாக தற்போது மீண்டும் நீலக்கொடி சான்றிதழ் கிடைத்துள்ளது. இது தமிழகத்துக்கு கிடைத்த சர்வதேச அங்கீகாரமாகும். கோவளம் செல்லும் பார்வையாளர்களுக்கு மூங்கில் நிழற்குடைகள், சாய்வு நாற்காலிகள், உடைமாற்று மறைகள், கழிவறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான மிதவை ஊர்திகள் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கோவளம் கடற்கரையில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இக்கடற்கரைக்கு கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 5.5 லட்சம் பேர் வரை வருகை புரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவளத்தை போலவே சென்னை, கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள கடற்கரைகளுக்கும் நீலக்கொடி சான்றிதழ் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசு தெரிவித்துள்ளது. நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் நெல்லையில் வண்ணாரப்பேட்டை, கொக்கிரகுளம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக மழையும், ராமநாதபுரம் பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், வண்டிக்கார தெரு, அரண்மனை, அச்சுந்தான் வயல், கூரியூர் பகுதியில் சாரல் மழையும் பெய்தது. உடுமலைப்பேட்டையில் 2 மணி நேரத்துக்கு மேலாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதனால் நகரின் முக்கிய வீதிகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனிடையே தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து மதுரை மாவட்ட இருபோக பாசன நிலங்களுக்கு கால்வாய் மூலம் திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1930 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இதர மாவட்டங்களுக்கு திறக்கப்பட்டு வரும் நீரின் அளவையும் சேர்த்து மொத்தம் 2649 கன அடி தண்ணீர் வைகை ஆற்றில் செல்கிறது. இந்நிலையில் கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் அரபிக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் வரும் 17ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். டெல்லி கார் குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக திரிணாமுல் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. பீகாரில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தில் ஏதேனும் தவறு செய்தால் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்படுமா என்ற அச்சம் உள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.